எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். என்ன பிரியாணின்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். என்ன பிரியாணி உங்களுக்கே தெரியும். வாங்க பிரியாணி செய்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் காந்துச்சுன்னா அது கூட கொஞ்சோண்டு நெய்யுங்க இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தாங்க. நெய் ஊற்றிட்டுங்க, கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்குங்க. அது கூட முந்திரி ஒரு 10 முந்திரிங்க, அப்புறம் பட்டை, சோம்பு, கிராமுங்க, 2 கிராம் இலைங்க, பிரியாணி இலையை போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருங்க. 2 எடுத்துருக்குறேன், கழுவி போட்டுங்க. இது நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அது கூட 2 பூண்டு போட்டுக்கிறேங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு டேஸ்ட் கம்மியாக இருக்குங்க, 2 பூண்டு போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகா ஒரு 3 போட்டுருக்குறேங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லிங்க. கொஞ்சம் வணங்கிட்டுங்க. வணங்கணும்னா நம்ம தக்காளி ஒரு 2 தக்காளி நான் அரிசி வச்சுருக்குறேங்க. 2 தக்காளி போட்டுங்க. நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒன்று சேர்த்த போகிறோங்க. அதுதான் மெயின். என்னென்னு பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. வணங்கணுன்னா நம்ம இதுக்கு பிரியாணிக்கு மெயினாக நம்ம சேர்த்து போகிறோங்க. ரொம்ப ஹெல்த்திங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பிரியாணி. உண்மையாகவே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் இந்த பிரியாணியான அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஆனால் இந்த பிரியாணி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஸ்கூல் லீவெல்லாம் விட்டுருக்குறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோம், பீட்ரூட் பிரியாணி தாங்க சேர்த்து போகிறோம். பாருங்கள், பீட்ரூட் ஒரு 3 பீட்ரூட் இருந்துச்சுங்க, நான் சேர்த்திக்கிட்டேன். இப்போ பிரியாணி மசாலாங்க நமக்கு எவ்வளோ தேவையோ இவ்வளோ பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க பிரியாணி. வேறு இந்த அளவுக்கு நான் போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுங்க. இந்த சால்ட் பாருங்கள், இந்த அளவுக்கு சால்ட் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு மிளகாய் தூளுங்க, லைட்டாக மிளகாத்தூள் போட்டுங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுட்டுங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிட்டுங்க. பாருங்கள், இது நல்லா இது வணங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அந்த பிரியாணி ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்ம இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். இது கோயில் தனியாக செஞ்சுட்டு குழம்பு தனியாக வச்சுட்டு எல்லாமே ஒரே இதுங்க, ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த பிரியாணி. நல்லா வணங்கிட்டுங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க. 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்கிட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி கொதிக்குதுன்னு. நல்லா கொதிச்சிச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. அரிசி போட்டு நல்லா கொதி வந்தோன்னா குக்கரை மூடிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குதுங்க. நம்ம இப்போ குக்கரை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிட்டுங்க. கொஞ்சம் புதினா போட்டுங்க. அவ்வளோதாங்க. நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க இந்த பிரியாணி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர்றது எல்லாமே சிம்பிளான ஹெல்த்தி டிஷ் தாங்க வரப்போகுது. நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து
இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த்தியாக டிஷ் நான் போடுறேங்க. பாய்ங்க.